ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் ரீசெண்ட் டேஸாக யூஸ் பண்ணுற ஸ்கின் கேர் ப்ராடக்ட்டை இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு காட்டுறேன். ஃபர்ஸ்ட் வந்து என்னோடய பி பாடி வைஸோட பாடி வாஷ் தான். இது என்னோட பாஸ்ட் ஒரு 5 இயர்ஸாகவே நான் ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். எனக்கு ரொம்பவே ஃபேவரட்டான ஒரு பாடி வாஷ். ஏன்னா நான் சென்டரில் வேறு பாடி வாஷில் ட்ரை பண்ணி பார்த்தேன், ஆனால் எனக்கு எதுவுமே செட் ஆகலை. அதனால நான் திருப்பி இதுக்கே சேஞ்ச் ஆகிட்டேன். இதில் நிறையா வேரியன்ட் இருக்குது, நீங்கள் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ஆயிலி இல்லைனா ஆக்னி ப்ரோன் ஸ்கின் இருந்துச்சுன்னா நான் காட்டுற இந்த 3 ஃபேஸ் வாஷில் நீங்கள் எது வேணாலும் ட்ரை பண்ணி பாருங்கள். ப்ளம்மோடது வந்து இது நல்லா எக்ஸஸான ஆயிலெலாம் நல்லா கண்ட்ரோல் பண்ணுது, நல்லா பிரைட்டன் கொடுக்குது நம்ம ஃபேஸ்க்கு. நெக்ஸ்ட்டு வந்து நான் விஷ் கேர் யூஸ் பண்ணுறேன். இதுவுமே நல்லா இருக்குது. சாலிசிலிக் ஆசிட் இருக்கிறனால ஆக்னி வந்து நல்லாவே கண்ட்ரோல் பண்ணுது. தேர்டு வந்து ஆஹா க்ளோ. இது வந்து ஒரு மஸ்ட் பைன்னு சொல்லுவேன். உங்களுக்கு ஆக்னி இருந்துச்சுன்னா மஸ்ட் இது நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணி பாருங்கள், ரொம்பவே ரிசல்ட் நல்லாயிருக்கும். நெக்ஸ்ட் வந்து என்னோடய டோனர் பில்கிரிமோடது. இது நான் வந்து சும்மா ட்ரை பண்ணி பார்க்கலான்னு தான் வாங்கியிருந்தேன். யூஸ் பண்ணி பார்த்தேன், எனக்கு ஓகே, கொஞ்சம் நல்லாயிருக்கு. மற்றபடி சொல்கிற அளவுக்கு இல்லை, ஆனால் ஓகே. நெக்ஸ்ட் வந்து என்னோடய சன்ஸ்க்ரீன். இது நான் ஆல்ரெடி ஒரு ஷார்ட்ஸ் போட்டிருக்கேன், நீங்கள் போய் அந்த ஷார்ட்ஸ் பார்க்கலாம் பாருங்கள். அது வந்து ஃபுல்லாக நான் சொல்லியிருப்பேன் என்ன டீட்டெயில்ஸ்னு சொல்லிவிட்டு. இது வந்து நல்லாவே ஆயில் கண்ட்ரோல் பண்ணுது. வெயிட் கூட லைட் வெயிட் தான். இது ரொம்ப ஒரு மாதிரி க்ரீமி டெக்ஸ்சர் கிடையாது. உங்களுக்கு ஆக்னி ஸ்கின்னாக இருந்துச்சுனாலும் இது ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும். நெக்ஸ்ட் வந்து சீசோல்னு ஒரு பிராண்ட் தான். இது வந்து நான் சம்மர் டைமில் மோஸ்ட்டாக யூஸ் பண்ணுறதில்ல, ஏன்னா இது கொஞ்சம் ஒயிட் கேஸ்ட் தரதுனால நான் யூஸ் பண்ணுறதில்ல. ஆனால் வின்டரில் இது ஒரு பெஸ்ட்டுன்னு சொல்லுவேன். ஏன்னா இது பார்க்க டிண்டட் மாதிரி இருக்கும், ஆனால் இது டிண்டட் கிடையாது. இது ஆயிலி ஸ்கின்னாக உங்களுக்கு இருந்தாலுமே இது வந்து ஸ்கின்னை லைட்டாக நம்மளுக்கு பிரைட்டன் பண்ணி அந்த ஆயிலையுமே நல்லாவே கண்ட்ரோல் பண்ணுது. அந்தளவுக்கு ஆயில் கொடுக்கறதில்ல. அதனாலே இந்த 2 சன்ஸ்க்ரீனுமே எனக்கு ரொம்ப ஃபேவரட்டாக இருக்குது. நெக்ஸ்ட் ப்ராடக்ட் வந்து மாய்ஸ்சரைசர் தான். மாய்ஸ்சரைசர்லேயும் நான் 2-3 பிராண்ட் வச்சுருக்கேன். ஃபர்ஸ்ட் வந்து பாண்ட்ஸ் தான். பாண்ட்ஸ் வந்து உங்களுக்கு இப்போ ஆயிலி ஸ்கின்னாக இருந்து உங்களுக்கு ஆயில் வந்து எக்ஸஸாக உங்கள் ஃபேஸில் வந்து இதாக தெரியக்கூடாது அந்த மாதிரி இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து இந்த பாண்ட்ஸ் மாய்ஸ்சரைசர் யூஸ் ஆகும். உங்களுக்கு ஹைட்ரேட்டாக இருக்கும், மற்றபடி பிரைட்டன்லாம் அந்தளவுக்கு தெரியாது. ஒரு கொஞ்சமாக அந்த ஒரு க்ளோ இருக்க மாதிரி இருக்கும், அவ்வளோதான் இந்த பாண்ட்ஸோட மாய்ஸ்சரைசர் பண்ணும். நெக்ஸ்ட் வந்து டாக்டர் ஷீத்தோடது. இது வந்து என்னோடய ஃபேவரெட். நான் இதுதான் வந்து இப்போ இதுவுமே ஒரு 2-3 இயர்ஸாகவே இதை நான் ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். இது ஒரு ஜெல் பேஸில் இருக்கும். அது இல்லாமல் இது நல்லாவே ஒரு க்ளோ கொடுக்கும். உங்கள் ஸ்கின்னில் இருக்க டார்க் ஸ்பாட் பிக்மெண்டேஷன் எல்லாமே நல்லாவே கம்மி பண்ணும். இதில் நல்லாவே க்ளோவும் இருக்கும். இது நீங்கள் மஸ்ட்டாக நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். நெக்ஸ்ட் வந்து அக்வாலாஜிக்காவோட இலுமினேட்டிங் ப்ளஸ் ஹைட்ரா ஜெல்னு ஒரு மாய்ஸ்சரைசர் தான். இது ஒரு பை 1 get 1 ஃப்ரீயில் தான் வாங்கியிருந்தேன். ஒரு டப் ஃபினிஷ் பண்ணிட்டேன், இன்னொன்று பாதி தான் இருக்குது. இது உங்களுக்கு ஃப்ரேக்ரன்ஸ் வந்து செட் ஆகுனா நீங்கள் யூஸ் பண்ணுங்கள், இல்லைனா அவாய்ட் பண்ணிக்கலாம். இதுவுமே லைட் வெயிட் தான். இது ஒரு லிட்டில் க்ளோ கொடுக்கும், அவ்வளோதான். மற்றபடி இதில் ஃப்ரேக்ரன்ஸ் இருக்கிறனால உங்களுக்கு பிடிச்சிருந்தா ட்ரை பண்ணி பாருங்கள், இல்லைனா விட்டுருங்க. நெக்ஸ்ட் வந்து என்னோடய லிப் பாம்ஸில் ஃபர்ஸ்ட் வந்து வேஸ்லின் கோகோ பட்டரோடது. இது நல்லாவே கொஞ்சம் ஹைட்ரேட்டாக இருக்கும். டெக்ஸ்சருமே நல்லா ஒரு திக்கான ஒரு டெக்ஸ்சராக தான் இருக்கும். நெக்ஸ்ட்டு தேகாவோடது வந்து உங்களுக்கு ஒரு பிக்மெண்டேஷன் டார்க் ஸ்பாட் இருந்துச்சுன்னா நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அப்புறம் நான் வந்து இன்னொன்று விஷ்கேரோட SPF லிப் பாம் வச்சுருக்கேன். இது டிண்டட் லிப் பாம். இதுவுமே நல்லாயிருக்கு. இது நான் ஆல்ரெடி ஃபுல்லாகவே ஃபினிஷ் பண்ணிட்டேன், இன்னும் கொஞ்சம் தான் இருக்குது. அதையுமே நான் கையில் எடுத்தது தான் ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். நெக்ஸ்ட் வந்து தேகாதுமே அப்படி தான். தேகாதுமே நான் ஆல்மோஸ்ட் வந்து ஒரு ஆஃப் டப் தான் இருக்குது. அடுத்த ப்ராடக்ட் வந்து என்னோடய பாடி லோஷன் ஹிமாலயா கோகோ பட்டருது. இதில் உங்களுக்கு அந்த ஃப்ரேக்ரன்ஸ் பிடிக்குன்னா மட்டும் ட்ரை பண்ணுங்கள், மற்றபடி இதில் அந்த பிரைட்டன் அந்த மாதிரிலாம் எந்த ஒரு இதுவும் வராது. நெக்ஸ்ட்டு வந்து வேஸ்லின்லேயே நான் 2 வேரியண்ட் வச்சுருக்கேன். ஃபர்ஸ்ட் வந்து SPF சன்ஸ்க்ரீனோடது. இது யூஸ் பண்ணும்போது எனக்கு ஸ்கின் டார்க்கன் ஆகிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது. அதனால தான் நான் சரி பிரைட்னிங் ட்ரை பண்ணி பார்க்கலான்னு பார்த்தா இது நல்லாவே இருக்குது. உங்கள் ஸ்கின்னுமே நல்லா கொஞ்சம் பிரைட்டன் ஆக்குது நல்லாவே. இது நான் இப்போ ரீசெண்டாக தான் இந்த பிரைட்டன் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். நெக்ஸ்ட்டு வந்து விஷ்-கேரோடது. இது வந்து சன்ஸ்க்ரீன் பாடி லோஷன். இதுவுமே ஒரு பெஸ்ட்டான ஒரு பாடி லோஷன் சொல்லுவேன். உங்கள் ஸ்கின்னையும் நல்லா பிரைட்டன் பண்ணும், சன்லேருந்து நல்லாவே ப்ரொடெக்ஷன் தருது. இது நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள்.